தமிழக தேர்தல் களம் சூடுபிடித்துள்ள நிலையில் தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய்க்கு கன்னட திரையுலகின் முன்னணி நட்சத்திரமான கிச்சா சுதீப் தனது பகிரங்க ஆதரவை தெரிவித்துள்ளார். சமூக வலைதளத்தில் ரசிகர் ஒருவரின் கேள்விக்கு பதிலளித்த சுதீப், விஜயை ஒரு தொலைநோக்கு சிந்தனையாளர் என்று பாராட்டியதோடு அவரிடம் வியக்கத்தக்க தெளிவு இருப்பதாகவும் குறிப்பிட்டுள்ளார். 2026 சட்டப்பேரவை தேர்தலை நோக்கி விஜய் தனது பிரச்சாரத்தை முன்னெடுத்து வரும் வேளையில் கிச்சா சுதீப்பின் இந்த ஆதரவு அவரது அரசியல் பயணத்திற்கு கூடுதல் பலத்தை அளிப்பதாக கருதப்படுகிறது. ஏற்கனவே கன்னட நடிகர் சிவராஜ்குமார் விஜய்க்கு தனது ஆதரவை தெரிவித்திருந்தது குறிப்பிடத்தக்கது. தமிழக சட்டசபை கவர்னர் உரையுடன் ஜனவரி 20ஆம் தேதி கூடுகிறது என சபாநாயகர் அப்பாவு அறிவித்துள்ளார். 2026ஆம் ஆண்டு தமிழக சட்டசபை தேர்தலில் அதிமுக சார்பில் போட்டியிட விருப்ப மனு பெறுவதற்கான கால அவகாசத்தை 4 நாட்கள் நீட்டித்து அக்கட்சி பொதுச் செயலாளர் EPS அறிவித்துள்ளார். மதுரை திருப்பரங்குன்றம் மலைக்கு சிக்கன் பிரியாணி உட்பட அசைவ உணவு எடுத்து செல்ல முயன்ற கேரள மாநிலத்தை சேர்ந்த முஸ்லிம் குடும்பத்தினரை போலீசார் திருப்பி அனுப்பினர். கொள்ளையடிப்பவர்களிடம் கொத்து சாவியை கொடுத்தது தமிழகத்தின் மிகப்பெரிய வரலாற்று பிழை என தமிழக பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரன் கூறியுள்ளார். ஆசிரியர் தகுதி தேர்வில் வெற்றி பெற்றவர்களுக்கு பணி வழங்குவோம் என்ற வாக்குறுதியை நிறைவேற்றாமல் திமுக அரசு துரோகம் செய்து வருகிறது என தமிழக பாஜக முன்னாள் தலைவர் அண்ணாமலை கூறியுள்ளார். SIR பணியின் போது முகவரி இல்லை என 66,44,000 பேர் நீக்கம் செய்யப்பட்டது பெரிய மோசடி என முன்னாள் மத்திய அமைச்சர் ப. சிதம்பரம் குற்றம் சாட்டியுள்ளார். பணம் கேட்டு மிரட்டிய வழக்கில் கைது செய்யப்பட்ட யூடியூபர் சவுக்கு சங்கருக்கு சென்னை ஹைகோர்ட் இடைக்கால ஜாமீன் வழங்கியுள்ளது. அப்போது குறிப்பிட்ட தனிநபரை மிரட்ட சட்டத்தை பயன்படுத்தக்கூடாது என தெரிவித்த நீதிபதிகள் போலீசாரை வெளுத்து வாங்கினர். வரி விதிப்பால் பாதிக்கப்பட்ட தொழில்களுக்கு தமிழகம் தொடர்ந்து தோளோடு தோள் நின்று துணை நிற்கும் என முதல்வர் ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். அரசின் சீர்திருத்த நடவடிக்கைகள் வரும் காலங்களில் இன்னும் அதிக வீரியத்துடன் தொடரும் என பிரதமர் மோடி உறுதியளித்துள்ளார். பயங்கரவாதிகளுக்கு எதிரான தாக்குதலில் வீரமரணம் அடைந்த ராணுவ அதிகாரிகளின் பெயர்களை ரயில் இன்ஜின்களுக்கு சூட்டி ரயில்வே கௌரவித்து வருகிறது.